அப்படின்னா எல்லோரும் என்கிட்ட இப்போ கேட்ட கொமெண்ட் என்னன்னு தான், எப்படி ப்ரோ நீங்கள் ஒரு மாதத்துல 5 to 6 கிலோ பில்ட் பண்ணேன், நான் இப்படி இருந்த என் ஃபோட்டோவிலேருந்து நான் எப்படி நான் ஆயினேன். இதுக்கு மெயின் வந்து டிசிப்ளின். மோட்டிவேஷன்ன்றது வேறு, டிசிப்ளின்ன்றது வேறு. ஆனால் மெயின் திங் ஒன்று, கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். செகண்ட் ஃபுட், தேர்ட் ஸ்லீப். இந்த மூணும் இல்லாமல் உடம்பு செய்யலாம். மிச்சமாக நினச்சி ஜிம்முக்கு போனால் 100% உடம்பு செய்ய மாட்டேன். நோ, only 25% of muscle you can build in gym. அடுத்த 50% food, 25% sleep. பிகாஸ் உங்களோட உடம்பு வந்து ரிக்கவர் ஆகி நீங்கள் படிக்கிறேன்னு குறைஞ்சது 7 hour படுக்கணும். படுக்காமல் ரிசல்ட் வரல. இதெல்லாம் இப்போ நானும் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக ஜிம்முக்கு போகிறேன். என்னை பொறுத்தவரையில் நான் இப்போ சாதாரணமாக செஞ்சிச்சு உடம்பு. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் 1.5 year 1 year சரியாக இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணி நான் தர டயட்டையும் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு 1 year இல்லாட்டி 1.5 year கன்ஃபார்மாக உங்களுக்கு பாடியை பில்ட் பண்ண நல்ல பாடி உண்டு. லீன் மசில் உங்களுக்கு பில்ட் பண்ணிடலாம். அதுக்கு தான் செய்ய வேண்டிய வந்து சாப்பாடு பிளான் நான் உங்களுக்கு முன்னே தந்தேன். எப்படி உண்டு, டெய்லி ஹை ப்ரோட்டீன் மீல்ஸ் எடுக்கணும். ஜஸ்ட் சீப் மூலமாக அடுத்தவங்களமாய் அந்த வேயும் குடிங்கோ இதை வேயும் குடிங்கோ உண்டு. நான் அப்படி சொல்லி சொன்னாலும் மிச்சமாக நினச்சி ஒன்றுச்சு, குடித்தா தான் ப்ரோட்டீனை குடித்தா தான் உடம்பு வாருண்டு. பாடி பில்டர்ஸ் குடிச்சிண்டு நான் கேட்கி அவங்கள்ட்ட, பெரிய மிஸ்டர் ஒலிம்பியா கேரி எந்த பாடி பில்டர் அவன்ட ஹாசிக்கு அவன்ட சல்லிக்கு ப்ரோட்டீன் ப்ரீவோகோட்டெல்லாம் வாங்கி, ப்ரீவோகோட்டெல்லாம் அசட் இல்லை, ப்ரோட்டீன் அசட் இல்லை, அந்த வகையில் நான் சொல்லலை. உங்களுக்கு அதே உணவை ரியல் ஃபுட்ஸில் மேக் பண்ணிடும். தெரியுமா? நீங்கள் பாருங்க, இப்போ அவன் வந்து உடம்பை செஞ்சத்தோடு அவன் தெரிஞ்சலையே ஒரு இன்ஃப்ளூன்சர் ஆகிட்டேன்னு வைங்க, ஒரு பாடி பில்டர் ஆகிட்டேன் அப்படின்னா எந்த கம்பெனிஸ் பார்க்கி அவனை விற்றுக்கொள்ளணும். அது ஷூட்டில் அவன் என்ன சொல்கிற பெய்து குடிக்க நான் உண்டு, ப்ரோட்டீனை குடிக்க, அவனுக்கு ப்ரீயோகோட்டை குடிக்க, அந்த சப்ளிமெண்ட் குடிக்க, BAAS குடிக்க, அது எல்லாத்தையும் கொடுக்குறேன். அவன் 2 ஒன்று சொல்லி நீங்கள் அவங்களோட வீடியோஸ் செய்கிறேன்னு வீடியோவில் இதை முன்னே காட்டிச்சிங்க. ஏன்னா அது அவங்களோட விலை இல்லை. ஏண்டா அவங்க வந்து அப்படின்னா எந்த கோழி அது இதெல்லாம் பாஞ்சு கொண்டு தின்னிய. நான் அவங்கள்ட்ட எக்ஸாம்பிள் நான் அவங்கள்ட்ட சொல்லி எடுத்தேன்னு வைங்க. நீங்கள் நான் இது காலம் வரைக்கும் உடம்பு செஞ்சுட்டு ஒன்லி கிரியேட்டின் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிச்சு. நோ அதர் எனி சப்ளிமெண்ட், நத்திங். நான் சொல்கிற பாருங்கள், வேலை வந்து 25 grams ப்ரோட்டீன் per scoop. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 30 சேவிங்ஸ் வேண்டிய 30 கரண்டிகள் இல்லை 30 நாளைக்கு ஒரு சேவிங் வேண்டி ஒரு நாளைக்கு அப்படின்னா ஒரு கரண்டி தான் ஒரு சேவிங். இப்போ விளங்கி நான் ஒரு சேவிங் வேண்டி வந்து உங்களுக்கு விளங்கிச்சோம். நான் சொல்ல வரேன், இப்போ நீங்கள் ஒரு 50 கிலோ ஈச்சி ஒரு பர்சன் அவர் வந்து பாடி பில்ட் பண்ணதுக்கு ஈச்சி மசில் பில்ட் பண்ணதுக்கு இருக்குது அப்படின்னா அவர் சாதாரணமாக அவரோட 1 kg வெயிட்டுக்கு 2 grams ப்ரோட்டீன் டெய்லி இன்டேக் பண்ணணும். மினிமம் 1.5 grams எடுக்கணும். அப்படி பார்த்தண்டா 50 கிலோ ஒருத்தர் 100 grams எடுக்கணும். 100 grams தனி வேலை எடுக்க போகிறேன்டா நீங்கள் 4 கரண்டி எடுக்கணும். அப்படி தனி வேலை 4 கரண்டி அடிக்க ஏற்றணும். இல்லை 25 ஃபோம் போட்டி என்கிட்ட ரிசல்ட்டே இல்லை. 4 போட்டோண்டா உங்களுக்கு எத்தனை நாளையும் குடிச்சிடும்? அதில் 30 செகண்ட் தானே வேறு. உங்களுக்கு எந்தையாலும் ஒரு 6, 7, 8 நாளைக்கு குடிச்சேன், அவ்வளோதான். அதோட முடிஞ்சு விளங்கி நான் சொல்ல வரேன். இப்போ அட்லீஸ்ட் நீங்கள் கோழியை வச்சுக்கோங்க. கோழி தான் பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் எவர். ஆள்க செல்லி வேண்டும் கோழி தின்னுண்டா அந்த நசல் வார இந்த நசல் வாரண்டு நீங்கள் மெயினாக தேடி பாருங்க. கோழி தின்னாதாக்களே தான் நசல். இப்போ நீங்கள் வெள்ளைக்கானால் பாருங்க, அவனே வந்து கிட்டத்தட்ட 90, 60, 70 வருஷத்துலேயும் ஜிம்முக்கு போகிற காரணம் கேட்டதுலேயே அவன் ப்ரோட்டீன் தின்னிய நீ கோழி. இப்போ எங்களோட நாட்டில் நாட்டுக்கோழி, அவன் நாட்டில் நாட்டுக்கோழி வளர்க்கி அவங்க இல்லை. ஏண்டா நீங்கள் உங்களோட உடம்புக்கு ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும். நீங்கள் உங்களோட உடம்புக்கு இப்போ நீங்கள் ஆல்க ஹெல்லியே எங்களோட ரத்தம் வந்து எங்களோட கெட்ட ரத்தம் அடுத்தவன் நல்ல ரத்தம் வண்டிய. ஏண்டா எங்களோட கெட்ட ரத்தம் அடுத்தவன் நல்ல ரத்தம். நீங்கள் இப்போ கோழி உடம்பு திண்டோடனே உங்களோட கோழி வந்து அப்படியே அவங்களோட உடம்புக்கு போகிறல. கோழி நல்ல மட்டும் தான் அவங்களோட உடம்புக்கு போகிற. அடுத்தால அவங்களோட கழிவாக பேத்துறியே
அதுதானே உங்களுக்கு கடவுள் ஒழுங்கான உடம்பு படைச்சிச்சு. அவ்வளோ யோசிச்சு வேணாம். நான் இப்போ கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக கோழி தின்னியேன். ஓகே, டெய்லி இப்போ என்ன ரெகுலர் ஷெடியூல் வந்து 30 டேஸ், 30 நாளைக்கும் கோழி தான். ஏன்னா கோழி வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ், சீப்பஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் எவர். பாருங்க, நான் சொல்லிய உதாரணமாக சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சிக்கன் பிரெஸ்ட்டில் 100 கிராம்ஸுக்கு 23-25 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். 100 கிராம்ஸ் அப்படி பார்த்தா எவ்வளோ காஸ்ட் ஆகும் உங்களுக்கு? சரி, சாதாரணமாக நினச்சி ஸ்ரீலங்காவில் கோழி வந்து எவ்வளோ? 1000 ரூபா. 1000 ரூபாண்டா இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கணும்? ஒரு 50 கிராம் பேசணும் வந்து 100 கிராம்ஸ் இருக்கும். 100 கிராம்ஸ்ண்டா 400 கிராம். 400 கிராம்னா 400 ரூபா. ஒரு மாதத்துக்கு 400 ரூபாண்டா 10 நாளைக்கு எவ்வளோ? 4000 ரூபா. ஒரு மாதத்துக்கு 12000 ரூபா. சரிதான் நான் சொல்லி 12000 ரூபா. ஆனால் நீங்கள் வேண்டு எடுக்க போனால் எவ்வளோ? 7 நாளைக்கு குடிக்கிறது 25000 ரூபாவே. மினிமம் 20000 ரூபா. அப்படி அடிக்க நஷ்டம். உங்களுக்கு நான் சொல்ல வர விளங்கியாச்சு. சொல்லும் பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ் ப்ரோட்டீன் எவர். நீங்கள் மிச்சம் டாக்டர்ஸோட வீடியோ பாருங்கள். ப்ரோட்டீன் தின்னாதவர்கள் தான் நஷ்டம் வேண்டிய. ஏன்னா கிட்டத்தட்ட உலகத்தில் பிறந்த எல்லா மகளும், எல்லா ஆம்பளை பொம்பளை எல்லாரும் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும். அப்படி தான் என்னோட உடம்பு வளைஞ்சிச்சு. அப்படின்னா கிட்டத்தட்ட ஜிம்மு போகாதவங்க பெர் கிராம் 1 கிராம்ஸ் எடுக்கணும். ஆனால் நாங்கள் ஒரே வீட்டில் திண்ணியத்தை பாருங்கள். எங்கள்கிட்ட ஸ்ரீலங்கன் இந்தியன் டயட்ஸில் பாருங்கள், சொட்டு போல் மீன். அந்த சொட்டு போல் மீனில் கிட்டத்தட்ட மீனில் வர வந்து 12-15 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். நான் ஒரு நாளைக்கு 50 கிராம் 150 கிராம் தின்னுவீங்க. இன்னொரு 30-35 கிராம் தான் வர இல்லைங்கண்ணா. அது போதும் எங்களோட உடம்புக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் 50 கிராம்ஸாக மினிமம் எடுக்கணும். இப்போ எந்த நாளும் எடுக்காமல் ஒரு நாளைக்கு எடுக்கண்டா ஒரு நாள் எடுக்காது பிரச்சனை இல்லை. அடுத்ததான் அவங்கள்ட்ட நான் சொல்லியேன், வீட்டில் ஜாகலையும் செல்லும் ப்ரோட்டீன் தின்னணும். இப்போ எங்களோட உடம்பு வந்து ப்ரோட்டீன் எடுக்காட்டி எங்களோட அன்றாட வாழ்க்கை எங்களோட உடம்பு ப்ரோட்டீன் தேவை. நாங்களும் ஜிம்மை பற்றி தெரிய போய் தான் இதெல்லாம் தெரிஞ்சு 40 வருஷமாக மேலே என்னோடய உடம்பு வந்து முள்ளால் ஈச்சி மட்டும் ப்ரோட்டீனே மடிக்கிய. அதே போல் எந்த நினைக்கிய 40 வயசானத்தோட எலும்பேலாம் எரிச்சேல 45-50 வயசில் கட்லுக்குள்ளுக்கு வெயிட்டுக்கு பே கிராம்ஸ் ப்ரோட்டீன் எடுக்கல. அதுதான் ரீசன், வேற ஒன்றும் இல்லை. ரீசன் இப்போ செலாக்க நினச்சி கொண்டுச்சு. இந்த மிச்ச மூட்டில் அப்படி தான் நினச்சி கொண்டுச்சு. இந்த ட்ரெயின் பலூனையும் உண்டு சேர்த்துச்சு. ட்ரெயின் பலூனோட ஸ்டெராய்டு, அது இன்ஜெக்ஷன் தெரியுமா? அது குடித்தா தான் சைட் எஃபெக்ட் இல்லாமல் குடித்தது ஒருத்தன சைட் எஃபெக்ட் இல்லை. எங்கள் ரூட்டாக நினச்சோன்னு எந்த ட்ரக்ஸ் ஒன்று குடிச்சிக்கேன்னு சொல்லி அப்படி இல்லை. இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு என்னோடய சொந்தத்தில் ஒரு நேசம் உண்டிச்சு உண்டா. அப்போ நீ வந்த புதுசிக்கு என்னோட உம்மாட்ட சொல்லிச்சு, கிரியேட்டினா அப்போ கிட்னி கரைஞ்சி போகிற அப்படி இப்படின்ட்டு. உலகத்தில் 1 and only சப்ளிமெண்ட் 50,000 மேலே ரிசர்ச் பண்ணிச்சு ஒரே ஒரு சப்ளிமெண்ட்டுண்டா அது கிரியேட்டின் மட்டும்தான். 50,000 ரிசர்ச்சும் எல்லாம் பாசிட்டிவ். நான் வந்துட்டு இல்லை, நீங்கள் ஒரு பொருள் உலகத்தில் கண்டுபிடிச்சி நீங்கள் நயம் பிடிச்ச போகிறேன், அடுத்தவன் சும்மா வச்ச போகிறேன். அடுத்தவனோட அந்த இதை தேடிய பிழையை தேடிய 50,000 ரிசர்ச் ஒத்தனுக்கு ஒரு ஃபீல் கிடைச்சல. எந்த சொல்லிச்சு கிரியேட்டின் குடித்தேன் நான் உடம்புக்கு நடக்கி. உங்களால் எடுக்க வேண்டிய உங்களால் எடுக்க வேண்டிய மேக்ஸிமம் ஒரு சப்ளிமெண்ட் ஸோ மச் பெனிஃபிட்ஸ் என்றால் அது கிரியேட்டின் மட்டும்தான். அதில் நீ கிரியேட்டின் வந்து சாப்பாடு எடுக்க போனாச்சு நீங்கள் ஒரு நாளைக்கு 1.5 கிலோ இறச்சி தின்னணும் விடாமல், இல்லாட்டி வரல விளங்கினா. ஸோ நான் அவங்கள்ட்ட சொல்லி கிரியேட்டின் ஓகே உங்களோட ரிசல்ட் கிரியேட்டின் வந்து ரிகவரி உங்களோட கிரியேட்டின் வச்சு 2 சைட் எஃபெக்ட் என்ன பொறுத்தவரை நல்லா தண்ணி குடிச்சோணும். செகண்ட் வந்து மசில் கிரேம்ப் ஆகி மசில் கொஞ்சம் பிடிச்சிக்கூட பாக்கி கிரேம்ப் அல்ல மசில் நாங்கள் சாதா பிடிச்சேன் நாங்கள் அந்த மாதிரி கிரேம்ப். அது வந்து கல்சியம் போதும் எங்களோட உடம்புக்கு. எங்களோட உடம்பு விட்டமின் அடிக்க அதில் கல்சியம் இல்லை. நீங்கள் கல்சியம் டெய்லி குடிச்சோணும். நான் உங்களுக்கு கல்சியம் கடையில் வாங்கிடும். கடையில் கல்சியம் வாங்கி நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒரு கிழமைக்கு 2 குடிங்க. கல்சியம் அளவுக்கு மேலே குடிக்கப்படாது. உங்களோட உடம்புல உங்களுக்கு எந்தாலும் சுகரில் கையை தேய்ச்சிட்டு எனக்கு இல்லாட்டி கிரைண்டரால் எந்தாலும் கிரியன்னு சத்தமாக கேட்கிறேன்னு பல்லு கூசியவாக்கி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கல்சியம் குறைச்சல். அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 2 கிராம் 2 டேப்லெட் லூஸ் கல்சியம் எடுத்தால் சரி 2 டேப்லெட் ஸ்ரீலங்கா லீச்சு இந்த 20-30 ரூபா தான். நானும் முந்தி இருக்கேன் ஒரு கிழமைக்கு 2 டேப்லெட் குடிக்க டெய்லி. அதே போல் 2 நாளைக்கு ஒரு டேப்லெட் அப்படி குடிச்சோம்னா உங்களுக்கு போகும். விளங்கினா இப்போ
ஓகே, உங்களுக்கு பெஸ்ட் டிப்ஸ் ஒத்தனும் தெரியாது. ஏண்டா நானும் அவ்வளோ கஷ்டப்பட்ட உடம்பு செய்யறதுக்கு. ஒவ்வொருத்தண்ட வைத்து அவன் சொல்லியதை கேட்டு இவன் சொல்லியதை கேட்டு இவன் சொல்லியதை கேட்டு அதுக்கப்புறம் நானாக அவன்கிட்ட தேடி படித்து இதுதான் வேணும்னு சொன்னதோட ரிசல்ட் வந்தேன். அப்படி இந்த காலம் மொத்தம் சல்லி எடுக்காமல் சொல்லித்தரல பாருங்க. இந்த காலம் ஒத்தஞ்சரி பேர்சனல் ட்ரைனிங் சொல்லியா காசு எடுக்காமல் இல்லை. நான் உங்களுக்கு எல்லாரும் ஒரு சிறந்த ஸ்ரீலங்காண்ட ஒரு பெஸ்ட் ஜெனட்டிக் கொண்டு யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நான் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்களுக்கு இதே மாதிரி ரீசன்ஸாக வீடியோ வந்து நல்ல பெனிஃபிட்ஸான வீடியோஸ் வேணுமெண்டா இன்ஸ்டாலேண்டா ஃபாலோ பண்ணுங்க, டிக்டாக்லாம் ஃபாலோ பண்ணி லைக்கை பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவை திருப்பி மோட்டிவேட் பண்ணதுக்கு ஃபேவரட் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் நான் யூடியூப் சேனல் திறந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் டிப்ஸ் இன்னும் நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லலாவே